ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 21 ரெவலேஷன் சாப்டர் 21 verse 3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள், இங்கே ஒரு பெருஞ்சத்தம், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை நான் கேட்டேன் என்று இங்கே யோவான் சொல்கிறார். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. சாதாரண சத்தம் இல்லை, பெரிய ஒரு சத்தம். ஏன் அவ்வளோ பெரிய ஒரு சத்தம் வந்துச்சு? அது ஏன் ஆண்டவர் அத்தனை உரத்த சத்தமாய் கூற வேண்டும்? மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்கிறதை குறித்து அத்தனை பெரிய ஒரு சத்தத்தோடு சொல்ல வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆதி முதலாய் மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்த நாள் முதல் மனிதர்களின் நடுவிலே அவர் வாசம் செய்ய வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்பினார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு கூட ஆண்டவர் உலாவ வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அங்கே மனிதன் அதற்கு தகுதி அல்லாதவனாக போய்விட்டான். அதற்கு பின்னதாக ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே அவர் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதுவும் அங்கே கூடாமல் போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் சோர மார்க்கமாய் போனதினாலே ஆண்டவருடைய மகிமை அங்கே அற்றுப்போனதை நாம் பார்க்கிறோம். பின்னதாக தேவாலயத்திலே ஆண்டவர் வாசம் செய்து அங்கே அவர்கள் ஜனங்கள் நடுவில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அங்கே தேவனால் கூடாமல் போயிற்று. தேவாலயமே இடிக்கப்பட்டு போன ஒரு அனுபவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சாலமோன் கட்டின தேவாலயம் இடிக்கப்பட்டது, அதற்கு பின்னதாக மீண்டும் கட்டப்பட்டது, மீண்டும் இடிக்கப்பட்டது. இப்படியாக அந்த காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியவே இல்லை. ஆண்டவர் எங்கெல்லாம் மனுஷர் நடுவில் வாசம் செய்யணும்னு விரும்பினாரோ அது கூடாமல் போயிற்று. ஆனால் இந்த இடத்துல ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு உண்டான பிற்பாடு, இங்கே மனுஷர்களின் நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலம் உண்டாயிற்று என்று சொன்ன பிற்பாடு ஒரு பெரிய ஒரு சத்தம், பெருஞ்சத்தத்தோடு அந்த சம்பவத்தை சொல்கிறார். தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மனுஷனை ஆண்டவர் பூமியிலிருந்து பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றது தேவனுடைய நோக்கம் அல்ல. ஒருவேளை சில காலங்கள் ஆண்டவர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போனாலும் கடைசியில் முடிவில் என்ன நடக்குது பார்க்குறோம். பரலோகத்திலிருந்து அந்த பரம எருசலேம் இறங்கி வருகிறத பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அப்போது பரலோகத்திலிருந்து இறங்கி எங்கே வருது? பூமிக்கு, புதிய வானம் புதிய பூமியிலே அந்த பரம எருசலேம் தங்குகிறதை நான் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், பூமியில் இருக்கிறவர்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பார்க்கிலும் பரலோகத்தை பூமியிலே கொண்டு நிலைநாட்ட வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆதியிலிருந்து அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது. ஏதேன் தோட்டம் ஒரு பரலோகத்தை போல தான் இருந்துச்சு. ஆனால் மனிதன் பாவம் செய்ததினாலே ஆண்டவர் அந்த தோட்டத்திற்கு போகிற வழியை அடைத்து மனுஷனை அதிலிருந்து துரத்தி விட்டார். அது ஒரு பரலோகத்தின் பிரசன்னம், அப்படி தான் இருந்தது. அதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. அவர் பரலோகத்தின் பிரசன்னத்தை பூமியிலே கொண்டு வர வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்துச்சு. அது நிறைவேறின பொழுதுதான் இங்கே பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தம். அந்த சத்தம் பாருங்க, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். அப்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம பரலோகத்து போனோன்றது ஒரு பக்கம், நாணயத்தினுடைய ஒரு பக்கமாக இருந்தாலும்
பரலோகம் பூமிக்கு வரப்போகிறது. அதுதான் தேவனுடைய இறுதியான முடிவு. அதுதான் நம்ம இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த காரியத்திற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இந்த பரலோகம் பூமிக்குள்ளே பூமியின் மேல் வருகிறது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் பிரசனத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார். உங்கள் குடும்பங்கள், உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பரலோகத்தின் பிரசன்னத்தை உங்கள் வீட்டிலேயே, பூமியிலேயே நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தையின்படியாக நம்மை அர்ப்பணித்து அந்த பரலோகம் நம் நடுவிலே வந்து வாசம் செய்யத்தக்கதாய், தேவாதி தேவன் நம் நடுவிலே உலாவத்தக்கதாய் நாம் தேவனுக்கு இடமுண்டாக்கி தர வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர் அதிலே பிரியமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் செபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக பரலோகமே பூமிக்கு இறங்கி வந்ததை நாங்கள் வாசிக்க கேட்டோம், தியானிக்க கேட்டோம். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், ஆண்டவரே, நாங்கள் அதை கேட்ட பொழுது அங்கே யோவான் சொல்லுகிறார், இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார் என்று சொல்லி நாங்கள் தியானிக்க கேட்டோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவரீர் எங்களுக்கு உண்டு பண்ணி தாரும். இன்றைக்கு எங்கள் குடும்பங்களிலே பரலோகத்தின் பிரசன்னம் காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வாரும், உம்முடைய இனிய பிரசன்னத்தினால் எங்கள் குடும்பங்களை நிறைத்தரணும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய இனிய பிரசன்னம் காணப்பட பரலோக ராஜ்யத்தினுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் வல்லநாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.